Hello friends, welcome to 5 Minutes Tech YouTube channel. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா லாக்டோஜன் 3 மில்க் எப்படி தயாரிக்கிறது ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? லாக்டோஜன் 3 வாங்கியிருப்பீங்க. இந்த லாக்டோஜன் 3 யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 12 months அப் டு 18 months. ஓகேவா? அதாவது 1 year கம்ப்ளீட் ஆன பேபிக்கு நீங்கள் இதை கொடுக்கலாம். ஓகேவா? அதாவது 1.5 வருஷம் 1 year கம்ப்ளீட் ஆகி அப்புறம் 1.5 வருஷம் வரைக்கும் அப் டு 18 months. 18 month தாண்டினதுக்கப்புறமா அடுத்த லெவலுக்கு போயிடலாம். இப்போதைக்கு லாக்டோஜன் 3 கொடுக்கணும். அதாவது 1 year கம்ப்ளீட் ஆகிருந்ததுன்னா நீங்கள் லாக்டோஜன் 3 கொடுக்க வேண்டியிருக்கும். ஓகேவா? இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆற்றுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி சுடுதண்ணி எடுத்துக்கோங்க. அளவுக்கு அந்த டப்பா ஒன்று எடுத்துக்கோங்க. ஓகேவா? அந்த ஃபீடிங் பாட்டிலே அளவு இருக்கும். அளவு இருக்கிற ஃபீடிங் பாட்டிலே எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஒரு சிசர் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு தான் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ண போகிறீங்க. இப்போ தான் புதுசாக வாங்கியிருக்கீங்கன்னா சிசர் ஒன்று வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 90 ml எடுத்துக்கணும். ஓகேவா? 90 ml ஹாட் வாட்டர் எடுத்துக்கணும். நல்லா கொஞ்சம் சூடு அதிகமாகவே எடுத்துக்கோங்க. ஓகேவா? வந்துருச்சா 90 வரல. வா, கரெக்டாக இருக்குங்க. 90 ml எடுத்துக்கோங்க. ஓகேவா? 90 ml ஹாட் வாட்டர் எடுத்துகிட்டு, அதாவது 30 mlக்கு 1 ஸ்பூன் வீதம் நீங்கள் போடணும். லாக்டோஜன் பவுடர் வந்து 30 mlக்கு 1 ஸ்பூனு. அப்போ 90னா எத்தனை ஸ்பூன் வரும்? 3 ஸ்பூன் வரும். ஓகேவா? இப்போது லாக்டோஜனை பிரிச்சுக்கோங்க. அதுக்கு முன்னால் இதை வந்து எடுத்துருக்கீங்கல்ல, அதை வந்து அந்த பவுலில் ஊற்றிடுங்க. ஓகேவா? பவுலில் ஊற்றிட்டு இப்போ லாக்டோஜன் பவுடர் நீங்கள் வந்து போடணும். ஓகே, கட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு ஸ்பூன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்பூனில் தான் நீங்கள் எடுக்கணும். ஓகேவா? இந்த ஸ்பூனில் 3 ஸ்பூன் எடுக்க வேண்டியிருக்கும். ஓகே, இதை கட் பண்ணிக்கோங்க. சிசரை வச்சு கட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக கட் பண்ண வேண்டாம். ஓகே, இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ 3 ஸ்பூன் இதில் எடுக்கணும். ஓகே, மட்டன் தழும்பு எடுத்துக்கோங்க 1. ஓகேவா? எடுத்து இந்த சுடுதண்ணியில் போட்டுருங்க. ஓகே, அதே மாதிரி 2வது எடுக்கிறேன், சுடுதண்ணியில் போட்டுக்கோங்க. 3வது எடுங்க, சுடுதண்ணி போட்டுருங்க. அவ்வளோதான். இதை நல்லா டைட்டாக மூடி வச்சுருங்க. ஓகேவா? அதாவது காற்று போகாத வரைக்கும் டைட்டாக மூடி ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறமா இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆற்றணும். ஒரு கிளாஸ் கூட எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு மில்க் பவுடர் போட்டிருக்கீங்களே, இந்த ஹாட் வாட்டரில் போட்டிருக்கீங்க, இதை நல்லா ஆற்றுங்க. ஓகே, நல்லா ஆற்றுங்க. இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து 90 ml உங்களுக்கு பத்தலைன்னு நினச்சிங்கன்னா 120 ml எடுத்துக்கலாம். ஓகேவா? 120 ml எடுத்தீங்க அப்படின்னா 4 ஸ்பூன் போட வேண்டியிருக்கும். ஓகேவா? இப்போ சப்போஸ் கம்மியாக தான் சில டைம் வந்து உங்களுக்கு கம்மியாக தேவைப்படும். ஓகேவா? ஏற்கனவே மில்க் கொடுத்துருப்பீங்க. மறுபடியும் கொஞ்ச நேரம் கழித்து அழும்போது ரொம்ப பசிக்காது குழந்தைக்கு. அந்த நேரத்தில் நீங்கள் 60 ml குறைச்சிக்கலாம். ஓகேவா? அதாவது இப்போ தான் நீங்கள் கொடுத்து முடிச்சுட்டு ஒரு மணி நேரத்தில் மறுபடியும் பசிக்குன்னு குழந்தை அழுதுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், 60 ml ஆக்கி கொடுங்க. வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் 1 ஸ்பூன் குறைச்சிக்கலாம். ஓகேவா? அப்போ 60 mlக்கு 2 ஸ்பூனு. சப்போஸ் 30 ml மட்டும்தான் ஆற்றுறீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படி வச்சுக்கிட்டேன்னா கூட 1 ஸ்பூன் போட்டால் போதும். ஓகேவா? உங்களுக்கு என்ன தேவையோ அந்த நேரத்தில் குழந்தைக்கு என்ன தேவைங்கிறத பாருங்கள். ரொம்ப பசினா கொஞ்சம் நிறையா வந்து ஆற்றி கொடுத்து பாருங்கள். ஓகே, கொடுத்து முடித்ததுக்கப்புறம் அந்த பழைய பாலை வந்து இப்போ ஒரு 90 ml ஆற்றுறீங்க, அதில் 70 ml தான் குடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. 20 ml இருந்தால் அதை தூர ஊற்றிடுங்க. ஒரு அரை மணி நேரம் கழித்து கொடுக்கலாம் கூட நினைக்காதீங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப கெட்டு போயிடும். லாக்டோஜன் 3
1 இயர் ப்ளஸ் பேபிக்கு ரொம்ப நல்லது தான். இருந்தாலும் தாய்ப்பால் மாதிரி வராது. உங்களுக்கு தாய்ப்பால் இருக்கிற பட்சத்தில் லாக்டோஜன் யூஸ் பண்ணாதீங்க, தாய்ப்பால் கொடுங்க. அதுதான் குழந்தைக்கு மிக வலிமையானது. அவங்களுக்குரிய ஸ்டெமினா எல்லாம் அங்கே தான் இருக்கும். என்ன தான் வந்து பவுடர் யூஸ் பண்ணி இவங்க ஆர்டிஃபிஷியலாக தயாரித்தாலும் ஹெல்த் பெனிஃபிட் வந்து அந்தளவுக்கு இருக்காது. இல்லாத பட்சத்துக்கு இதை கொடுத்துக்கலாம். ஓகே, பெட்டர் நாட் பெஸ்ட். ஓகே, நல்லா ஆற்றிடுங்க. ஆற்றினதுக்கப்புறமா அந்த கண்டெய்னரில் நீங்கள் ஊற்றிக்கலாம். ஃபீடிங் பாட்டிலில் ஊற்றிட்டு அவ்வளோதான், மில்க் ரெடி ஆகிடுச்சு. குழந்தைக்கு நீங்கள் ஃபீட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லாக்டோஜன் 3 எப்படி தயாரிக்கிறதுங்கிறத பற்றி பார்த்தீங்க. லாக்டோஜன் 3ல் அந்த 3 யூஸ் பண்ணி நீங்கள் மில்க் அதாவது அந்த மில்க் தயாரிக்கிறது எப்படிங்கிறத பார்த்தீங்க. ஓகே, ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வேறு யாருக்கும் இந்த வீடியோ தேவைப்படுற மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பை.